மெண்டலின் இருபண்பு கலப்பு விகிதத்தில் அறியப்பட்ட மாதிரி விதைகளுக்கான பகுப்பாய்வு. தாவர செய்முறை தேர்வுக்கான டெமோ தான் இந்த வீடியோ. இந்த சோதனையின் நோக்கம் மெண்டலின் இருபண்பு கலப்பு விகிதமானது 9:3:3:1 என்பதை மாதிரி பட்டாணி தாவர விதைகளின் வழியாக நிரூபித்தல். பாரம்பரிய மரபியலின் தந்தையான கிரிகர் ஜோகன் மெண்டல் தன்னுடைய பட்டாணி விதைகளின் ஆய்வுகளின் வழியாக புள்ளியியல் படி F1 தலைமுறை மற்றும் F2 தலைமுறைகளில் தான் சேகரித்த விதைகளை எண்ணி கணித்து இரு வேறுபட்ட பண்புகளை கலப்புறுத்தம் செய்யும் போது F2 தலைமுறையில் புறத்தோற்றத்தில் தாவரங்கள் 9:3:3:1 என்ற விகிதத்தினை தோற்றுவிக்கின்றன என கண்டறிந்து விளக்கினார். இரு பண்பு கலப்பின் வழியாக அவர் சார்பின்றி ஒதுங்குதல் விதியை லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்டினை வெளியிட்டார். சார்பின்றி ஒதுங்குதல் விதியானது இங்கு கொள்கையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பெற்றோரிடமிருந்து பெறப்பட்ட வேறுபட்ட குணங்களுக்கான மரபணுக்கள் அதன் சந்ததிகளில் பிழைப்புற்று காணப்படுவதில்லை. அடுத்தடுத்த கேமெட்டுகள் மற்றும் சந்ததிகளில் மரபணுக்கள் தனித்து காணப்படுகின்றன. மெண்டல் தன்னுடைய ஆய்விற்கு இரு பண்புகளின் வேறுபட்ட 2 பெற்றோரை தேர்ந்தெடுக்கின்றார். அவை உருண்டை வடிவம் மஞ்சள் விதையிலை மற்றும் சுருங்கிய வடிவம் பச்சை விதையிலை கொண்ட விதைகள். இவற்றிற்கான அல்லீல்களை அவர் R, Y மற்றும் ஸ்மால் y என குறிப்பிடுகிறார். இந்த ஆய்வினை செய்முறை வழியாக விளக்க நம் பாட புத்தகத்தில் கொடுத்துள்ளவாறு மாதிரி மணிகள் அல்லது முத்துக்களை பயன்படுத்தலாம். 4 நிறங்களை அவற்றை தேர்ந்தெடுத்து வாங்கி வைத்திருக்க வேண்டும். 4 நிறத்திலும் முறையே 90, 30, 30, 10 என்ற எண்ணிக்கையில் பாசிகள் இருக்குமாறு எண்ணி தனியாக வைக்க வேண்டும். பின்னர் இவற்றை சேர்த்து நன்கு கலக்க வேண்டும். நம் செய்முறை தேர்வுக்கான 4வது அல்லது 3வது கேள்வி கணித செயல்பாட்டில் இந்த சோதனை கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே ஒரு தட்டில் இந்த 4 நிற முத்துக்களை கேள்வி எண் 3 பயோபாட்னிக்கும் பியூர் சயின்ஸிற்கு கேள்வி எண் 4 வைக்க வேண்டும். மாணவர்கள் முத்துக்களை ஒவ்வொரு நிறமாக தனித்தனியாக பிரித்து வைக்க வேண்டும். பின்னர் ஒவ்வொரு நிறமாக எண்ணி கீழே குறித்துக் கொள்ள வேண்டும். அவை 90, 30, 30, 10 என்ற எண்ணிக்கையில் இருக்கும். தோராயமாக 10ஆல் இந்த எண்ணிக்கையை வகுக்கும் போது நமக்கு 9:3:3:1 என்ற விகிதம் அவர்கள் பெறுகிறார்கள். வடிவமைப்பு எழுதுவதற்கு நம் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பெற்றோர் கலப்புறுத்த ஆய்வினை எழுதலாம். பின்னர் அட்டவணை மற்றும் முடிவினை எழுதலாம். செய்முறை தேர்விற்கு விடையளிக்கும் போது வடிவமைத்தல் தலைப்பின் கீழ் இருபண்பு கலப்பு ஆய்வு மற்றும் அட்டவணை எழுதவும். தீர்வு அல்லது முடிவின் கீழ் அறிவினை எழுதவும். மொத்தம் 3 மதிப்பெண்கள் பியூர் சயின்ஸிற்கு வழங்கப்படுகிறது. இந்த வினாவிற்கு காண்பன: உற்று நோக்கப்பட்ட விதைகளின் எண்ணிக்கை 160, மஞ்சள் உருண்டை விதைகளின் எண்ணிக்கை 90, மஞ்சள் சுருங்கிய விதைகளின் எண்ணிக்கை 30, பச்சை உருண்டை விதைகளின் எண்ணிக்கை 30, பச்சை சுருங்கிய விதைகளின் எண்ணிக்கை 10. தோராயமாக புறத்தோற்றத்தில் 9:3:3:1 என்ற விகிதம் பெறப்படுகிறது. முடிவு: பட்டாணி ஆய்வுகளின் வழியாக மெண்டல் இரு வேறுபட்ட பண்புகள் கொண்ட பெற்றோரை கலப்பினம் செய்யும் போது புறத்தோற்றத்தில் 2வது தலைமுறையில் 9:3:3:1 என்ற விகிதம் கிடைக்கப்பெறுவதை விளக்குகிறார்.